ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல பரிசுத்த நாளிலே கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியாக நல்ல ஒரு பாக்கியத்தை இறைவனாகி தேவன் எனக்கும் உங்களுக்கும் கூட கூட்டி கொடுத்து உங்களையும் என்னையும் கூட தேவ சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து அவரை பாடவும் துதிக்கவும் நல்ல ஆவியை தந்து பலனை தந்து அவரை பாடி மகிமைப்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர்தாமே இந்த சமயங்களை நமக்கு ஈவா இறக்கமாய் தேவனாகி கர்த்தர்தாமே கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல தயவுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சமயமானது, இந்த வேலையானது ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டு தியானித்து அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நேரமும் சமயமா இருக்கிறது. கர்த்தர்தாமே பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை அனுப்பி தந்து அவருடைய ஆத்மாவை பலப்படுத்தி அனுப்புவாராக. மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை இன்றைக்கு நமக்கு பிரசங்க வாக்கியமாக தியான பகுதியாக தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறமைக்காக நானும் என் ஆண்டவருக்கு அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எடுத்து ஒருவர் எழுந்து நின்று மத்தேயு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை வாசிக்கலாம். உள்ளதை உள்ளது என்றும் இல்லது இல்லது என்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை இன்றைக்கு தியானிப்பதற்கு இறைவன் நல்ல வார்த்தைகளை பரத்திலிருந்து நமக்கு அனுப்பி தருவாராக. மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு போன இந்த வார்த்தைகளுக்காக நானும் என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் சற்று தியானிப்போமாக. ரைட்ட ரைட்டுன்னு சொல்லுங்க, தப்ப தப்புன்னு சொல்லுங்க. ரைட்ட தப்புன்னும் தப்ப ரைட்டுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வது நலமாயிருக்கும் என்று சொல்லி எண்ணுகிறேன். ஆமா, சரியா சரின்னு சொல்லுங்க, தப்ப தப்புன்னு சொல்லுங்க, எதையும் சரியா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க என்று சொல்லி ஆவிக்குரியவராக நமக்கு இந்த வேத பகுதி போதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜீவித்ததான நாட்களில் அவர் அப்படித்தான் இருந்தார். அவர் எதையும் சரியாக சொன்னார், சரியை சரி என்று சொன்னார், தப்புன்னா தப்புன்னு சொன்னார், ரைட்ட ரைட்டுன்னு சொன்னார், தப்ப என்ன சொன்னார், தப்புன்னு சொன்னார். ரைட்டா இருக்க அத மனுஷர்களுக்கு பயந்து சூழ்நிலைகளுக்கு பயந்து அது தப்பு சரி என்று அவர் சொல்லிவிட்டு போகவில்லை. அது தப்பு என்று தவறு என்று அவர் அறிந்திருக்க அது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி மனிதர்களுக்கு பயந்து அல்லது சூழ்நிலைகளுக்கு பயந்து அவர் சொல்லவில்லை. ஆவிக்குரியவர்களாக நாமும் நம்முடைய வாயில் வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் கேட்கப்படுகிற பொழுது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில நாம் அப்படியாக காரியங்களை கேட்கிற பொழுது நாம் மறுத்தரம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நாம் இருப்போம் என்று சொன்னால், பதில் சொல்ல வேண்டிய அந்த இடத்துல நாம் தேவ சமூகத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? அவங்க சொன்னது சரினா நீங்க சொன்னது சரிதான் சொல்லணும், தப்புனா தப்புன்னு சொல்லணும். அது ஆவிக்குரியால் நம்ம விழுந்த ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களை நாம அங்க எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அங்கே ஒருவர் வந்து ஆண்டவரை பார்த்து நீ நல்ல போதகரே அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேத புஸ்தகத்துல நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் அதற்கு என்ன பதில் சொன்னாருன்னு அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 18-19 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க லூக்கா 18-19 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி நல்ல போதகரே கொள்வதற்கு ஆமா அங்க ஒருத்தர் வந்தாரு, நல்ல போதகரேன்னு ஆண்டவரை கூப்பிட்டாரு. இந்த நித்திய ஜீவன சுதந்திரத்திற்கு கொள்வதற்கு மோட்சம் போய் சேர்றதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே நீங்க சொல்லுங்கன்னு ஒரு தலைவனாக இருந்த ஜனங்களுக்கு தலைவனாக இருந்த ஒரு மனிதன் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 19 வசனத்துல ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்,
தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருத்தரும் கிடையாதப்பா, நீ ஏன் என்ன நல்லவன் சொல்றேன்னு சொன்னார். அது முகஸ்துதி பண்றாரு அந்த ஆளு, அந்த தலைவன் அப்படின்னு ஆண்டவருக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சதுனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவரு அப்படி சொன்னாரு, நீ ஏன் என்ன நல்லவன் சொல்ற, ஆண்டவர் தவிர தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருத்தனும் கிடையாதப்பா, நீ நல்லவன்னு கூப்பிடுதே, நல்ல போதகரன்னு கூப்பிடுதே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்படின்னா என்ன காரியம் சொன்னா, அவரை இவர் முகஸ்துதி பண்ணாரு. உண்மையிலே அவரு உள்ளத்துல ஆழத்துல இருந்து உணர்வு பூர்வமாக அவர் ஆண்டவர் நல்லவர் என்பதை உணர்ந்து ஒத்துக்கொண்டு அவரை அறிந்து என்ன செய்யல, அவரு நல்ல போதகரேன்னு சொல்லல. அவர் சாதாரணமா சொல்லியிருக்கிறார், போதகரே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் கேட்டுக்கலாம். அந்த நல்லங்கிற ஒரு அடமொழிய அங்க போட்டு அவர் ஆண்டவரை கூப்பிட்டாரு. ஆண்டவருக்கு அது விளங்கிக்கிட்டு இவரு நம்மளை முகஸ்துதி பண்றான் அப்படின்னு தெரிஞ்சனாலதான் நீ ஏன் நல்லவன்னு நீ அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னார்ப்பட்டிருக்கிறது. சரி, என்னத்தையும் சொல்றான்னு சொல்லிட்டு போட்டு நினைக்கல. உள்ளத்தை பார்க்கிற தேவன், உதட்டை மாத்திரமல்ல உள்ளத்தை பார்க்கிற தேவன், அந்த தலைவனுடைய மனதை, அவர் உள்ளான மனதை மறந்திருந்த முடியினால அப்படி உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு நல்ல உள்ள மாதிரி பேசுறது நல்ல காரியம் இல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு கின்ஸ் கொடுத்தாரு, ஒரு குட்டி ஒரு போதனை கொடுத்தாரு. அவர் புரிச்சுக்கிட்டு அவர் பெயர்பாரு என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படி ஆண்டவர் எந்த ஒரு காரியமாக இருந்ததும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிற அனுபவம் உடையவராக இருந்தபடினால்தான் நமக்கும் இப்படி வார்த்தையை அவர் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். நீங்க உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லாதது இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லுங்கன்னு நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மார்க்கு 12ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து 14வது வசனத்தை நீங்க அங்கே வாசித்து பாருங்க. ஒருவர் இப்படி ஆண்டவரை குறித்து சொன்னார். ஆண்டவர் உண்மையிலே அப்படித்தான் இருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் உண்மையிலே அப்படித்தான் இருந்தார். மார்க்கு 12ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே ஒருவர் ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னார்னு இங்கு நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலே வாசிங்க பாப்போம். 14ஆம் வசனத்துக்கு 12, 14, 14. அவர்கள் போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீ முகதாட்சியம் இல்லாதவராக தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாக போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று ஒருவர் அனுப்பப்பட்ட ஒருவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முந்தின வசனங்கள்ல வாசிக்கிற பொழுது அவர் எப்படியாவது அவரை பேச்சுல அவரை மாட்டி விட்டு சிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பரிசேயரும் ஏரோதியர்களும் சிலர் அவரிடத்துல ஒரு மனுஷனை அனுப்பினாரு, சொல்லி அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த மனுஷப்படி சொன்னார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வகையில ஆண்டவர் உண்மையில அப்படித்தான் அவர் இருந்தார். அவர் சத்தியம் உள்ளவராக இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார். எவரை பத்தி அவர் கவலைப்படல. நமக்கு முன்னால நிக்கிறவங்க யாரு என்பதை குறித்து அவர் கவலைப்படல. அது பெரிய மனுஷனா சின்ன மனுஷனான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கல. பெரிய மனுஷனா இருந்தாலும் அவர் அதை பத்தி கவலைப்படல. அவங்களுக்கு அவர் என்ன செய்யல, பயப்படல. அவர் என்ன செஞ்சார், தேவனுடைய சத்தியத்தை என்ன செஞ்சார், மார்க்கத்தை உண்மையா என்ன செஞ்சாரு, போதிச்சாரு அப்படின்னு சொல்லி இங்கே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கிட்ட கேட்டதாகவும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, ஆண்டவரை மாதிரி நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக நம்மளை அழைத்து அவருடைய சமூகத்தில் வச்சிருக்கிறாரு. அவரை மாதிரியே நம்ம இருக்கணும். அவரை பார்த்து அவரை மாதிரியே நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு காரியத்திலும் நம்ம இருக்கணும். நான் இந்த காரியத்துல நம்ம அவரை மாதிரி தான் இருக்கணும். மனுஷர்களுக்கு பயப்படக்கூடாது, சூழ்நிலைக்கு பயப்படக்கூடாது, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு சொல்லக்கூடாது. நம்ம மனசுக்கும் நம்ம வாய்க்கும் இடைவெளி ரொம்ப இருக்கக்கூடாது. மனசுல என்ன இருக்கோ அதான் வாயில வரணும். அப்படி நம்ம இந்த விஷயத்திலையும் நம்ம சரியா உண்மையாக இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய காரியமாக இங்க இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்ப பாருங்க 15 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. அப்ப அவங்க தந்திரத்தை ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் இப்படி கேட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவருடைய மாயத்தை அவர் அறிந்து நீங்கள் என்ன ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆமாப்பா, ஒரு பணத்தை நீ வச்சிருக்கிறல்ல, அந்த பணத்தை என்கிட்ட கொண்டு வா.
ஆமா, அந்த பணத்தை கொண்டு கொடுத்தாங்க. அந்த காசை துட்டை கொண்டு ஆண்டவரத்துல இருந்தாங்க சாமி இதை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்பொழுது அவர் ஆமா, இதுல இருக்கிற சுரூபமும் மேலிருந்து யாரு பாத்தீங்களா? ஒவ்வொரு காசுல இருந்து எப்படியாக நோட்ல நீங்க பாத்தீங்கன்னா காந்திஜி படம் போட்டிருக்கோம், இந்தியாவுடைய அந்த அசோக சக்கர படம் போட்டிருக்கோம், இந்தியா பத்தின காரியங்கள் அதுல எப்படியாக என்ன செய்ய எழுதிருக்கோம், கவர்னருடைய என்ன இருக்கோம், ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய கையெழுத்து போட்டிருக்கோம். அது மாதிரி அந்த காலத்துல அன்னைக்கு ரோமாபுரி மன்னனுடைய ஆட்சி, ராயனுடைய ஆட்சி நடந்ததுனால அங்க அந்த ராயனுடைய காசு பணம் என்ன செய்யப்பட்டது, அங்க புழக்கத்தில் இருந்துச்சு. அப்ப அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கொண்டு வந்த உடனே இது யாரு சுரூபம், இதை போட்டிருக்க இது படம் யாரு படம், இதுல எழுதப்பட்டிருக்கிற எழுத்து யாருடையது என்று அவர் கேட்டார். அதற்கு ராயனுடையது என்று சொன்னார். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இடம் பார்த்து, பொருள் பார்த்து, ஏவல் பார்த்து, சூழ்நிலை பார்த்து, சந்தர்ப்பம் பார்த்து ஆண்டவர் பேசல. ஹல்லேலூயா. இப்ப வந்திருக்கிறவன் யாருன்னு நமக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் தான் அனுப்பி விட்டுருக்காங்க, அவங்க பெரிய ஆட்களா இருக்காங்க. அப்போ இப்போ அவங்களுக்கு சக்குன்னு நம்ம ஒரு பதிலை சொல்லி இவனை ஆளுங்கிறது கலட்டி விட்டுறணும், நவட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் பொதுவாக மனுஷர்களுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். வந்திருக்கிறவன் பெரிய ஆள், பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கான். அப்போ நம்ம அவங்களுக்கு டக்குன்னு ஒரு பதிலை சொல்லிட்டோம்னா அவன் அங்கே போய் சொல்லிடுவான், நமக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு என்ன செய்வாங்க நினைச்சு உள்ளதை சொல்லாம நல்லதை சொல்லாம சரியா சொல்ல வேண்டியதை சொல்லாம எது சரியா அதை சொல்லாம என்ன செய்வாங்க, ஏதாவது ஒண்ணு மலுப்பலா சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ இவன் போய் சொல்லுவான், அப்போ பரவாயில்ல அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை பத்தி சந்தோஷப்படுவாங்க. நமக்கு குறித்து அவனுக்கு பயம் இருக்கு, இருக்கட்டும் இருக்கட்டும்னு இருப்பாங்க. நம்மளை இருக்க மாட்டாங்க, உரச மாட்டாங்க, நம்ம கிட்ட பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உள்ளத உள்ளதுன்னும் இல்லாதது இல்லதுன்னு சொல்லு, அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி உனக்கு உள்ளத உள்ளதுன்னு சொன்னதுக்காக உனக்கு ஒரு சமுதாயமோ ஒரு மனிதனோ ஒரு அரசோ இல்ல ஏதோ ஒரு காரியமோ உனக்கு தீங்கு செய்வதற்கு வாராங்க அப்படின்னு சொன்னா அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாம நீ என்ன மாதிரி இரு, உண்மை உள்ளவனா இரு, உண்மையை பேசு, சரின்னா சரின்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரா அங்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. என்ன சொல்லி அனுப்புனாரு, ராயனுக்கும் தேவனுக்கும் நீங்க செலுத்துங்க அப்படின்னு ரொம்ப திட்டமா அவரு சொல்லிட்டாரு. என்ன சொல்லி விட்டாரு தெரியுமா, அவங்களுக்கு ஒரு பின்னு வச்சு விட்டாரு. அவன் ராயனுக்கு வரி செலுத்தலாமோன்னு கேட்டுவா, செலுத்த கூடாதுன்னு சொன்னாலும் மாட்டிக்கிடுவான், செலுத்தணும்னு சொன்னாலும் மாட்டிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அவர் தெளிவா சொன்னாரு, ராயனுக்குரியது ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்துங்க. ஏன் இந்த ஒரு பின்னு வச்சு விட்டார் தெரியுமா, இந்த சொல்லிவிட்ட அந்த பரிசெயனும் இந்த ஏரதியர்களும் என்னன்னு சொல்லி பார்க்கறாருன்னா, ஒழுங்கா தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை இவங்க ஒழுங்கா தேவனுக்கு செலுத்தல, தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் கலந்த மகிமைய அவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் இவங்க உண்மையாக செலுத்தல. இவங்க நடிப்புக்காரங்களா இருந்தாங்க, நாடகம் போடுறவங்களா இருந்தாங்க, பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதிக்கிறதா இருந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டாங்க அதையும் சேர்த்து அவனுக்கு சொல்லு போ அப்படின்னு அவனுக்கும் ஒரு செய்தியை கேட்காதுக்கு ஒரு பதில அவர் கொடுத்து அனுப்பினார்னு சொல்லப்பட்டிருக்கு. நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் நாம் அந்த ஸ்தானங்களில் இருக்கிறோம் அல்லது நம்மிடத்துல ஒரு காரியத்தை பிரதர் சொல்லுங்க, இது தப்பா ரைட்டான்னு சொன்னா தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், ரைட்னா ரைட்டுன்னு சொல்லணும். அதுக்காக அவங்க நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு காரியம் கிடையாது. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரன் சாட்சியில் ஒரு காரியம் சொன்னார். ஒரு காரியத்தை நான் நியாயம்னு நினச்சி என்னுடைய சொந்த சகோதரன் மனைவிக்கிட்டையும் அவங்களுடைய காரியங்கள் குறைவான அந்த காரியத்தை நான் வெளிப்படுத்தி பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கடைசியில் பிரச்சனையாயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டு வச்சுக்கிட்டு ஆராதனை முடிஞ்சவொன்னு அந்த சகோதரனை கூப்பிட்டு நான் என்ன சொன்ன தெரியுமா, நீங்கள் என்னது இருந்தாலும் ஒருவருடைய குறைவுகளை
அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தேவையில்லை. அதை நீங்கள் மெனக்கிட்டு போய் அவங்ககிட்ட நீங்கள் வெளிப்படுத்தினது தப்பு அப்படின்னு சொன்னேன். இல்லையா, ஏற்கனவே எல்லாருக்கும் பலருக்கும் தெரியும். யாருக்கும் தெரிஞ்சாலும் தெரிதான், நம்ம வாயினால நம்ம ஒரு தேவண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆள்கிட்ட ஒரு குறைவு இருக்குன்னு நம்ம கண்டோம், ஒரு தீமை இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரகசியத்தை பாதுகாக்கிறவங்களா இருக்கலாம். அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, அது இன்னும் 4 பேருக்கு தெரிய முடியாது, சொல்லக்கூடாது. அது இன்னைக்கு எப்படினாலும் உங்க வாயினால அது அவங்ககிட்ட போய் இப்படி ஒரு காரியத்தை பார்த்தேன் கண்டேன் உனக்கு தெரியுமான்னு நீங்க சொன்னது கண்டிப்பா தப்பு தான் அப்படின்னு சொல்லிங்க. அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் திரும்ப என்ன செஞ்சாரு, அவர் சரியான்னு ஏற்றுக்கிட்டு மறுபடியும் வந்து என்ன செஞ்சாரு, மறு நாட்கள்ல சமயம் வந்த பொழுது அவர் என்ன செஞ்சாரு, அதை பாவம் என்று அறிக்கை செய்தார். ஹல்லேலூயா, அதை பாவம்னு அறிக்கை செஞ்சார். அப்ப நமக்கு என்ன, இது இப்படி ஒரு ஆவிக்குரியவர்கள் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நம்ம ஏன் சொல்லணும்? சொன்னா நம்ம மேல ஏதாவது வருத்தப்படுவாரு, ஐயா நல்லது சொல்லுவாருன்னு பார்த்தா ஐயா நம்மளை நீங்க செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி விசனப்படுவாரு. இல்லைன்னா நம்ம மேல மன வருத்தப்படுவாரு. நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், அவரும் வருத்தப்பட்டு ஏதாவது செஞ்சு ஏதாவது காரியம் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ம மௌனம் காக்கக்கூடாது, நமக்கு நின்று இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டிய ஆலோசனை நாம் சொல்ல வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உள்ளது உள்ளதென்றும் இல்லது என்ன செய்யுங்க, இல்லதென்றும் நீங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா, அதை உள்ளதை சொன்னதுனால அவரு தப்புனே அதை நினைக்கல, அது சரிதான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. சொல்ல வேண்டிய பிரகாரமா சொல்லணும், சொல்லியாச்சு, அதை சரி செஞ்சுட்டாரு, எதிர்காலத்தில் செய்ய மாட்டாரு. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அவருக்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 9 வரைக்குள்ள வசனங்களை நாம் அங்கே வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்னு சொல்லி ரொம்ப விளப்பமா வாசிக்கிறதுக்கு சமயங்கள் இல்லை, அதனால நான் சுருக்கமா சொல்றேன். அங்கே அவர் சோதிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்து தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனைவியரை தள்ளி விடலாம் என்று சொல்லி மோச சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது சரியா தப்பான்னு அவர்கிட்ட வந்து கேட்டாங்கன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்களுடைய மன கடின நிமித்தம், உங்க இருதய கடின நிமித்தம் மோச என்ன செய்தாரு, இப்படி ஒரு கட்டளையை தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனைவியரை நீங்க தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆதி முதல்ல என்ன செய்யல, அப்படி இல்லை. ஆதியில மனுஷரை சிருஷ்டித்த தேவன் என்ன செஞ்சாருன்னா அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினாரு. இதுல வந்து அவர் சொல்லிட்டும் போயிருக்கிறாரு, அங்க சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். 7, 8, 9 அது இருக்கு. இவ்விதமாக அவர்கள் 20,000 இராமல் ஒரே மாம்சமா இருப்பாங்க. ஆண் தேவன் இனத்ததை மனுஷன் பிரிக்காத, அது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல சொல்லியிருக்கிற பொழுது வேசித்தன முகாந்திரத்தினால ஒழிய ஒருவனு தன் மனைவியை தள்ளிவிடலாகாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலங்களில் நாம் சொல்லி பார்க்கிற பொழுது அப்படி கூட ஒரு மனைவியாக சகோதரி பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அடுத்த திரும்பி வந்து தன் தப்பை உடந்து கண்ணீர் மல்க என்னை மன்னிச்சிருங்க நாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னு சொன்னா அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளணும் தான் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்கு கிறிஸ்துவின் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு உண்மையான போதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அவரிடத்துல யாரமா இருந்தாலும் சரிதான், அவருக்கு தவறு கண்டா அதை அவரு சுட்டி காட்டினார்னு சொல்லிதான் நம்ம என்ன செய்ய முடிகிறது, அவருடைய ஜீவியத்திலே நாம் பார்க்க முடிகிறது. நல்லது இருந்தாலும் சொன்னாரு, கெட்டது இருந்தாலும் சொன்னாரு, உள்ளது உள்ளபடி சொன்னாரு, இருக்கிற மாதிரி சொன்னாரு, உண்மையா சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஒரு இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது அவரு காணிக்கை போடுகிற பொழுது அந்த காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இருக்கிறவங்க எல்லாம் நிறைய கொண்டு வந்து போட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஒரு 7 விதவை ரொம்ப ஒரு சின்ன ஒரு துட்டை என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட வந்து தமக்கு ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து
அவங்களுக்கு 2 காசு தான் இருந்திருக்கு. அந்த 2 காசையும் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு அவங்க காணிக்கை பொட்டியில போட்டு ஆண்டவரை பணிச்சு கொண்டுட்டு போனாங்க. இவரு அதை தம்முடைய ஆவியில் அறிந்திருந்தார். அப்படின்றதுனால அவர் அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, தைரியமா அப்படி ஒரு காரியத்தை சொன்னார். மகன் பெரிய பெரிய பணக்காரலாம் வந்திருந்தான், அவன் அள்ளி அள்ளி போட்டுட்டு போறான். இவர் என்ன சொன்னாரு, ஆண்டவர் நீங்க எல்லாரும் நிறைய போட்டீங்க, உங்களை பரிபூரணத்துல இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க, எடுத்து போட்டீங்க. ஆனா இந்த 7 விதவை தமக்கு ஜீவனத்துக்கு உண்டா இருந்த எல்லாத்தையும் போட்டுட்டா. நாளைக்கு சாப்பிடுறதுக்கு இந்த 2 துட்டு தான் இருந்துச்சு. அந்த 2 துட்டையும் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டா, போட்டுட்டா. ஒரு துட்டு இருக்கட்டும் கூட நினைக்கல. சும்மா போட்டதுதான் தேவண்ட பார்வையில பெரிய காணிக்கை அப்படின்னு சொன்னாரு. பெரிய பெரிய பணக்காரன் தான் இருக்கான், என்ன நினைப்பா, முறுமுறுப்பான அப்படின்னு அவரு தயங்களை மனசுல பட்டத உள்ளத அவர் பட்டுன்னு எல்லா இடத்துலையும் அவர் சொல்லுகிறவராகத்தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜீவியத்தில் நம்ம என்ன செய்யப்படுகிறது, அநேகமான காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மளும் இப்படி வெளிப்படையானவங்களாக உண்மை உள்ளவர்களாக நம்முடைய சொல்லும் செயலுக்கும் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். நம்ம சொல்ல உண்மை, நம்முடைய வார்த்தையே உண்மையில் இருந்தா நம்முடைய இருதயம் எப்படி உண்மையா இருக்கும்? நோக்கு போக்கா பேசுறவங்க, ஆள் பார்த்து பேசுறவங்க, இடம் கண்டு பேசுறவங்க, பெரியார பார்த்தா ஒரு கும்பிடு, ஏழை எளிய மக்களை பார்த்தா அவங்கள அப்படி ஒரு மாதிரி பார்க்கிறது, அவங்ககிட்ட ரொம்ப அற்பமா அசால்ட்டா பேசுறது. நம்ம பெரிய ஆட்களை பார்த்தாச்சுன்னா உள்ளத்துக்குள்ள உண்மையில தாழ்மை இருக்காது, பணிவு இருக்காது, அவங்களுக்கு மேல உண்மையான மரியாதை இருக்காது. ஆனா கூல கும்பிடு போடுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படிங்கிறதா இந்த பிரசங்க பகுதியினுடைய முக்கியமான நமக்கு கொடுக்கப்படுகிற கருப்பொருளாக இருக்கிறது, தீமாக இருக்கிறது என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், எண்ணுகிறேன். அதுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன், நன்றி செலுத்த நான் என்ன செய்திருக்கிறேன், கடன் பட்டிருக்கிறேன். நாம் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் மாதிரி சுத்தமா நம்ம வாயையும் மனதையும் காத்துக்கிடணும். ஹல்லேலூயா. அப்படி சுத்தமா நம்ம மனதையும் வாயையும் நம்ம என்ன செஞ்சுக்கணுமா, காத்துக்கிடணும் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம், சொல்லிக்கிட்டே என்ன செய்யலாம், போய்கிட்டே இருக்கலாம். சீசர்கள் வயல் வழியே போனாங்க, வயிறு பசிச்சுட்டு. அப்போ வந்த உடனே அவசரத்துல கையை கழுவாம என்ன செஞ்சுட்டாங்க, பசி கொடுமையை நம்ம தெரியல, அவங்க கூட வந்த சீசர்களுக்கு கையை கழுவாம சுத்தம் பண்ணாம நிறைய சாப்பாட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இத பரிச்சையும் வேலைப்பாடு பார்த்தாங்க, இவங்க ரொம்ப ஆச்சாரங்களை கடைபிடிப்பாங்கன்னு சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதை பார்த்து உடனே அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு முகம் சுடிச்சுட்டாங்க. சரி, என்ன ஆளுங்க கை கழுவாம அசுத்த கையோட வந்து சோர்ந்தீங்க, இவருக்கு சீசர்லாம் இருக்கா, இவரும் பார்த்துக்கிட்டு அவங்கள சத்தம் பண்ண மாட்டேங்காரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சங்கடம் வந்துட்டு ஆண்டவரை பார்த்து அவங்களுக்கு கேட்காம இருக்க முடியல, பொறுக்க முடியல. ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிற பொழுது, ஏங்கய்யா பாரு, அசுத்த கையோட சோறெல்லி தின்னுக்கிட்டு இருக்கான், கை கழுவுன்னு கூட அவனுக்கு தெரியல. சரி, அவன் தான் அப்படி இருக்கான், அவங்களுக்கு தலைவனா இருக்கிறீங்க, போதகரா இருக்கீங்க, நீங்களும் நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்ல பொழுது ஆண்டவர் சரி நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க அப்படின்லாம் அவர் சொல்லலை. இவங்களுடைய மாயை அவர் அறிந்திருந்தார், மாயத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற மாயத்தை அவர் அறிந்திருந்தார். அது வெளிப்படையா நல்லபுல மாதிரி நடிக்கிறது, நல்லபுல மாதிரி காட்டுகிறது, பக்திமான் மாதிரி காட்டுகிறது. ஆனா என்ன, உள்ளுக்குள்ள இவங்க ரொம்ப மோசமான ஆட்க, தனிப்பட்ட ஜீவியத்துல உள்ளான வாழ்க்கையில உள்ள போய் உங்களோட வாழ்க்கைய கூட இருந்து பார்த்தா கேவலமான ஒரு மனிதர்களா இருந்தாங்க. கையை கழுவாம சாப்பிட தப்புமா, தப்பு பண்ணுவான், வேசிந்தா பண்ணுவான், வேச்சாரம் பண்ணுவான், கலவு பண்ணுவான், காணிக்கையை திருடுவான், போதிப்பான், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுமா. ஆனா என்ன செய்ய மாட்டான், சொன்னபடி என்ன செய்ய மாட்டான், நடக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆளுக்கு இவங்கன்னு தெரிஞ்சதுனால ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு இங்க சொல்லி பார்க்கிற பொழுது 3-4 வசனங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, அவருக்கு அவர் பிரயோஜனமாக நீங்க உங்க பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீங்க,
உன் தகப்பனையும் உன் தாயையும் கணன் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனா தகப்பன தாயாரும் நிந்துட்டானா அவனை கொல்லணும், கொலை செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஆனா நீங்க என்ன போதிக்கிறீங்க? உங்க பாரம்பரியம் எவனாவது தகப்பன தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க வேண்டிய உதவி ஏதாவது இருந்துன்னா சொல்லு, அதை காணிக்கையா கொடுத்துட்டு ஹல்லேலூயா நீ காணிக்கை என்கிட்ட கொண்டு வா, என்கிட்ட கொண்டு இந்த காணிக்கை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவை வயதான காலத்துல பராமரிக்கணும், காப்பாற்றணும், பாதுகாக்கணுங்கிறதுலாம் இல்லை, உன் கடமை தீர்த்ததுன்னு சொல்லி 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 15:6. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அப்ப பாத்தீங்களா, வெளிய பார்த்தா வெள்ளையும் சுள்ளையுமா தான் இருக்கான், உள்ளுக்குள்ள பார்த்தா அலங்கோலம், அவக்கேடு, அசிங்கம் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு கை கழுவாம சாப்பிட்டது பெரிய குற்றம் மாதிரி, தான் ரொம்ப பெரிய சுத்தவான் மாதிரி இந்த பரிசேயரும் வேதபாரரும் சொன்னதை ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருந்தாருன்னு நம்ம இங்க பார்க்க முடிகிறது. வாசிங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம்புறுகிறார்கள். அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாக ரொம்ப தள்ளி இருக்கு, விலகி இருக்கு. ஆண்டவருக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமா உங்களை பத்தி முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு. நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சாரு, நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சாரு, அப்படிதானே? அப்படின்னு சொல்லி அங்கே தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளே, சரின்னா சரின்னு சொல்லுங்க, தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. தப்புன்னு சொன்னால் நம்மளை இன்னும் சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தப்புன்னு சொல்லலைன்னா ஒருவேளை அவங்க தப்புன்னு தெரியாமலே அந்த தப்புல இருப்பாங்க, அந்த தப்பை அவங்க சரி பண்ணிக்கிட மாட்டாங்க, அது இன்னும் தப்பாக போயிடுவாங்க. அது கடைசியில் அவங்கள ஆண்டவரை விட்டு நிரந்தரமாக பிரித்து உங்கள் தூரமான ஒரு காரியத்தை கொண்டு போயிடும். நீங்கள் இன்னைக்கு தப்புனா தப்புன்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் உங்ககிட்ட அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாலும், அதனால உங்கள் மேலே அவங்க கோவப்பட்டு முறைச்சி உங்களை பகைச்சிக்கிட்டாலும், மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்குன்னு சொன்ன மாதிரி தீமையினால அது உண்டாயிருந்தாலும் என்ன நடக்கும்? அடுத்தால என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க உண்மையை உணர்ந்து ஒத்துக்கொண்டு அவங்க உணர்முடியான ஒரு கால சூழ்நிலையை, ஒரு கட்டாயத்தை, ஒரு நெருக்கடி ஆண்டவர் கொடுக்கிற பொழுது நம்ம அன்னைக்கு அந்த ஐயா சொன்னது, அந்த சகோதரன் அந்த சகோதரி சொன்னது சரிதானே, நம்ம அன்னைக்கு வீசி எரிஞ்சு தூக்கி எறிஞ்சு மோசமாக பேசிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற உணர்ந்து தங்களை சரி பண்ணிக்கிடுவாங்க. அவங்க கர்த்தருடைய தண்டனைகளுக்கு தப்புறதுக்கு ஏதுவாக இருக்கும்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், வேற ஒண்ணுக்கு இல்லை. ஏன் தப்புன்னு சொன்னாரு? ரைட்டுன்னு சொல்றதுக்காக தப்புன்னு சொல்றதுக்கு தான் எல்லாருக்கும் பயம், கஷ்டம். ஆனா ஆண்டவர் தப்புன்னா தப்புன்னு சொன்னாரு. யாருக்கிட்ட இருந்தாலும் சொன்னாரு, பெரியாள்கிட்ட இருந்தாலும் சொன்னாரு, சின்னாள்கிட்ட இருந்தாலும் சொன்னாரு, யாருக்கிட்ட இருந்தாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. சரிதானே? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் சொன்னாருன்னா, ஒருவேளை அவங்க அந்த தப்பை உணர்ந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை அவங்களுக்கு கிடைக்காமலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டத்திலிருந்து அவங்களை காப்பாற்ற முடியுங்கிற நல்ல நோக்கத்தோட கர்த்தர் சொன்னார். இப்படி நாம கர்த்தரை போல நல்ல நோக்குடையவர்களாக, மேலான எண்ணம் சிந்தையுடையவர்களாக நாம் ஒரு ஸ்தானத்தில் இருக்கோம், இல்லை ஊழியக்காரர்களாக இருக்கோம், ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கோம்னா ஒரு இடத்துல ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னால் அதை சொல்ல வேண்டிய பிரகாரம் சாந்தமாக எல்லாத்துக்கு அதே நேரத்தில் சரியாகவும் உறுதியாகவும் கண்டிப்பாகவும் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பிரகாரம் நம்ம சரியா என்ன செய்யணும்? நம்ம சொல்லணுங்கிறதா இன்றைக்கு தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 13 முதல் நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் பரிசேயரையும் வேதபாரகரையும் நியாய சாஸ்திரிகளையும் தேவசமுத்திரம் நிற்கிற பெரியவர்கள் என்று சொல்லிக்கிறப்படுகிறான தேவனுடைய மனிதர்கள் எல்லாரை குறித்தும் அவரு ரொம்ப கண்டிப்பா என்ன சொன்னாரு?
பல காரியங்களை அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற. சாரி, லூக்கா 16:13 என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் எந்த ஊழியக்காரன், எந்த 13:14 சொல்லப்படும், எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகத்தி மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்கள் ஊழியம் செய்யவே உங்களால் கூடாது. ஒன்று, ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையா இருங்க, இல்லைன்னா இந்த உலகத்துக்கு முன்னால போங்க. உலகத்துக்கு நல்லவனா இருந்து ஆண்டவருக்கு நீங்க நல்லவனா இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன பொழுது, நான் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இவரெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறவன், தேவ சமூகத்தில் நல்லவன் மாதிரி நடிக்கிறவன் அவரை பரியாசம் பண்ணா, கேலி கிண்டல் பண்ணா அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்துவோமாக. மத்திய புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 37 முதல்ல நம்ம இங்கே இருந்து நம்ம அங்கே வாசி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆண்டவர் அங்கே சொல்லிக்கிட்டே போனார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாயின் வார்த்தையினால் நீங்கள் நல்லவன்னு தீர்க்கப்படுவீங்க, இல்லைன்னா உங்கள் வாயின் வார்த்தையினால நீங்கள் கெட்டவங்கன்னு தீர்க்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனால் அப்படின்னா எபேசியர் 4:25 நம்ம வாசிக்கிற பொழுது அங்கே என்ன எழுதி வச்சிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஒருவருக்கு ஒருவர் பொய்யை கலைந்து மெய்யை பேச கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அப்படின்னால நம்ம உள்ளதை உண்மையாக பேசுகிறவங்களா இருக்கணும். அதனால ஒரு தீமை வந்தால் அதை பற்றி நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிடுவேன், அது ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் நீங்கள் சரியாக இருங்க, உள்ளவங்க உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் யாரை குறித்தும் அவருக்கு பயமில்லை, கயவில்லை, அவர் முகதாட்சியம் பண்ணவில்லை. அவர் உள்ளதென்றும் இல்லதை என்ன செஞ்சார், இல்லதென்னும் என்ன செஞ்சார் சொன்னார். மத்தேயு 23:13 நீங்கள் தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா, மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயர் உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடிக்கு பரலோராஜ்யத்தை கூட்டுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை அப்படின்னு நிறைய காரியங்களை அடுத்தடுத்து நீங்களாம் மாயக்காரங்க, பொய்காரங்க அப்படின்னு அவர் தைரியமா அவங்கள சாடினாரு. அவங்களோட உள்ளான நிலையை அவர் படம் பிடிச்சு காட்டினாரு. ஒருவேளை அநேகர் எதிர்த்திருந்தாலும் யாரோ அதில் ஒரு சிலர் என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு சில பரிசேயர்களோ அந்த நியாயசாஸ்திரிகளோ என்ன செஞ்சிருக்கலாம், வேதபாரர்களோ என்ன செஞ்சிருக்கலாம், தப்பு உணர்ந்து அவங்க தலை குனிச்சிருக்கலாம். அதனால அவங்க அப்படிப்பட்ட தீமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒரு மேலான வெற்றிப்பின் அனுபவத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆனப்படினால நான் உள்ளதென்னும் இல்லதென்னும் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவராய் தேவன் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்த இந்த அருமையான செய்திக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நாமும் இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவர் போலே நம்முடைய வாயும் நம்முடைய செயலும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கட்டும். ரைட்டுன்னு சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க. ரைட்டை தப்பை ரைட்டுன்னு யாருக்கும் பயந்து, சூழ்நிலைக்கு பயந்து சொல்லாதீங்க. நீங்கள் சரியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோதரிப்போமாக.